சமஸ்கிருதம் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கா இல்லையா? அவர் செத்த மொழியில் சொல்லியிருக்க கூடாது. அது உயிரோட இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லி சமஸ்கிருதத்தின் மேல இருக்கக்கூடிய வன்மம் தான் அது காரணம். சமஸ்கிருதத்துக்கு தான் எல்லார் மேலேயும் வன்மம். என் மீது வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன்டா ஏறி உட்காந்துருக்கேன்னு கேட்டா என்ன கடுமையா பேசிருக்கீங்கிற மாதிரி. சமஸ்கிருதத்துக்கு வந்து துணை முதல் செத்த மொழின்னு சொன்னா உனக்கு கோவம் வருது. உன் தாய்மொழியை நீச மொழி, தீட்டான மொழி, இழிவான மொழின்னு சமஸ்கிருதம் சொல்லுது. உனக்கு சூடு சொரணம் ஏதாவது இருந்தால் உனக்கு கோவம் வர வேண்டாமான்னு ஏதாவது கேட்க மாட்டாங்களா? எல்லாம் சமஸ்கிருத மந்திரம் சொல்றேன். ஆனா உட்காந்துருந்தா நீ தமிழ் தானே கேட்கற. உன் தோப்பனார் பேர் சொல்லுங்க, அதையும் சமஸ்கிருதம் கேட்க வேண்டியது தானே. நாங்களும் ஐடியாலஜிக்கலா தான் இயங்குறோம். நாங்களும் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு வரோம். இதை விட என்ன ஐடியாலஜி உங்களுக்கு தேவைப்படுது? அவங்க தொண்டர்களையோ அவங்க கட்சி ரசிகர்களையோ நம்ம தற்கூரின்னு சொல்லல. அவரை தான் தற்கூரின்னு சொல்றோம். அவர் தூக்கி போடுறாரு. அவர் தற்கூரி என்பதற்கு அவரோட பேச்சுகளே உதாரணம். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைகாணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர் திரு பே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்மையில் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதில் குறிப்பாக செத்த மொழி சமஸ்கிருதம், அதற்கு செலவு பண்ணுறாங்க ஒன்றிய பாஜக அரசு, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யறதில்ல, தமிழ் மொழிக்கு ஒன்றும் செய்யறதில்லன்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. இப்போ பாஜகவினர், வலதுசாரி ஆதரவாளர்கள் பலருமே வந்து அதை கண்டிக்கிறாங்க. செத்த மொழின்னு எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஒரு துணை முதல்வர், ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி இதை பேசலாம் அப்படின்னு, மொழியை குறித்து இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பார்வை அதில்? இல்லை, செத்த மொழின்னு சொல்கிறது வந்து அவர் எப்போவுமே வந்து மக்கள் மொழியில் தான் பேசுகிறார். எதை சனாதன எதற்கு பேசினாலும் எதை பேசினாலும் மக்கள் மொழி தான் பேசுகிறார். அப்போ அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து பேரிடர் நடந்ததில் தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், சென்னையிலலாம் மக்கள் பாதிக்கப்பட்ட போது பேரிடரை அழிக்க முடியாது, நாங்கள் வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னாங்க. ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னபோது இவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. நான் வந்து உன் பணம் கேட்கல, உங்கள் அப்பா ஒன்று பணத்தையாக கேட்குறேன், எங்கள் பணத்தை தான் கேட்குறேன்னு சொன்னார்ல. அது ஒரு துணி, அவரோட ஸ்டைல். அது மக்கள், எளிய மக்கள் மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறார். செத்த மொழிங்கிறது நடைமுறையில் அது இப்படி தான் இருக்குது. செத்த மொழின்னா இப்போ ஒரு கண்வே கிடையாது. ஒரு மொழி செத்த மொழின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அது அந்த மொழி ஒன்றும் இல்லைங்க. என்னங்க நான்சென்ஸ் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சிப்பாங்க. என்னங்க சென்ஸ் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு. அதே தானே அது. அதை தான் ஒரு நான்சென்ஸ் மாதிரி பேசுகிறீங்கிறது மாதிரி ஒரு ஹார்டாக உங்களுக்கு தெரியுது. செத்த மொழின்னு ஏன்னு சொன்னார்னா, இப்போ சமஸ்கிருதம் வந்து இப்போ இன்றைக்கி இவங்களே சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு சமஸ்கிருதம் யாரும் பேசுற முடியல, இன்னைக்கு சமஸ்கிருதம் உயிர்ப்போடு இல்லை, அது வழிபாட்டு முறையாக தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதோட இன்னொரு வடிவம் தான் செத்த மொழிங்கிறது. அதானாங்க இது. இன்னைக்கு உயிரோடு இல்லைங்கிறதுக்கும் அவர் செத்து போயிட்டாருங்கிறதுக்கு என்னங்க வித்தியாசம்? இது ஒரு கொச்சையா அவர் செத்து போயிட்டாருங்க, இல்லை அது செத்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கும், இல்லை அவர் உயிரோடு இல்லைங்கிறதுக்கும், அவர் உயிரோடு இல்லை அவர் செத்து போயிட்டாருங்கிறதுக்கு என்ன ரெண்டும் ஒன்று தானே. அந்த அர்த்தத்தில் சொல்றாரு. அர்த்தம் ஒன்று தானே. சமஸ்கிருதம் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கா இல்லையா? அவர் செத்த மொழியில் சொல்லியிருக்க கூடாது, அது உயிரோட இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லி. சமஸ்கிருதத்தின் மேல இருக்கக்கூடிய வன்மம் தான் அது காரணம். சமஸ்கிருதத்துக்கு தான் எல்லார் மேலேயும் வன்மம். அதைத்தான் நம்ம திருப்பி சொல்றோம். ஒன்று தெரிஞ்சுங்க, தமிழ்னு நம்ம சொல்றோம்ல, தமிழ் உணர்வுங்கிறது, தமிழ் மொழியோ, தமிழ் மொழி எந்த மொழி மீதும் ஆதிக்கம் செலுத்துறது கிடையாதுங்க. அது பாட்டுக்கு இருக்குங்க. இவ்வளவு காலம் இருக்குல்ல தமிழ் வந்து சமஸ்கிருதம் மேல ஆதிக்கம் செலுத்துச்சு, இங்கிலீஷ் மேல ஆதிக்கம் செலுத்துச்சு, வேற மொழி மேல ஆதிக்கம் செலுத்துச்சு. இதிலிருந்து இன்னொரு மொழி வேணுமா அது உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குது. இது ஒருபோதும் வேலை. ஆனால் சமஸ்கிருதம் அப்படி கிடையாது. சமஸ்கிருதம் ஒரு மொழி மீது ஆதிக்கம் செலுத்துது. தமிழ் மீது தான் சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்துது. அப்போ துணை முதலமைச்சர் சொன்ன வார்த்தை குறைவானது, கடுமையா சொல்லணும். அதில் தான் பெரியார் கோவப்பட்டார், கலைஞர் கோவப்பட்டார். என் மீது வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன்டா ஏறி உட்காந்துருக்கேன்னு கேட்டா என்ன கடுமையா பேசுறீங்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க, தமிழ் ஏதாவது ஆதிக்கம் செலுத்துதா? அப்ப தமிழ் ஆதிக்கம் செலுத்துறது மட்டுமல்ல, என்ன பண்ணுது சமஸ்கிருதம்? தமிழ் மீது ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது? தமிழ் ஒரு நீச மொழின்னு சொல்லுதுங்க. ஏடா, சமஸ்கிருதம்ங்கிற வந்து தமிழ், உன் தாய்மொழியான தமிழை நீச மொழின்னு சொல்லுது. அதை வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து துணை முதல் செத்த மொழின்னு சொன்னா உனக்கு கோவம் வருது. உன் தாய்மொழியை நீச மொழி, தீட்டான மொழி, இழிவான மொழின்னு சமஸ்கிருதம் சொல்லுது. உனக்கு சூடு சொரணம் ஏதாவது இருந்தால் உனக்கு கோவம் வர வேண்டாமான்னு ஏதாவது கேட்க மாட்டாங்களா? நீ தமிழன் தானே, நீ தமிழ் பேசுறவங்க தானே, காலங்காலமா சொல்லிட்டு இருக்கு. உன்னோட மொழி வழிபாட்டுக்கு இல்லை, நீ பேசுறல இவ்வளவு வழக்கம் என்ன, தமிழன் தானே. கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னது எது சொல்லுச்சு? இங்கிலீஷா சொல்லுச்சு. ஏன் இங்கிலீஷை நம்ம எதிர்க்கிறது இல்லை? ஏன் சமஸ்கிருதம் இங்கிலீஷை மட்டும் ஆதரிக்கிறேன் உடனே? ஏன் இங்கிலீஷ் வந்து கோயிலுக்குள்ளே வராது? இங்கிலீஷை நீங்க சர்ச்சோட ரிலேட் பண்ணிக்கிங்க, அப்படி கூட வச்சுக்கிங்க. சர்ச்சுக்குள்ள வந்து தமிழ் வழிபாட்டு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? வெள்ளக்காரன் கட்டின சர்ச்சிலேயே தமிழ் வழிபாடு கொண்டாந்தான் அவன். அப்ப தமிழர்கள் போய் இப்ப 99% தமிழர்கள் வழிபடுற கோயிலுக்குள்ள தமிழ் வழிபாடு இல்லை. அது எவ்வளவு பெரிய தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அவமானம் அது. அதை தாங்க அவர் சொல்றாரு. அப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னும் கோபமா கூட அவர் சொல்லியிருக்கணும். அவர் ரொம்ப சாதாரணமா தான் சொல்லியிருக்காரு, இயல்பா தான் சொல்லியிருக்காரு. தன் மொழி மீது ஆதிக்கம் செலுத்து, தமிழ் மீது பற்று கொண்ட, தமிழ் மீது ஈடுபாடு கொண்ட இன்னொரு மொழியை நம்ம எந்த மொழியும் இழிவா பேசுறது இல்லை, இந்திய கூட இழிவா பேசுறது இல்லை. சமஸ்கிருதம் என்ன, சமஸ்கிருதம் என்ன இழிவுன்னு சொல்லுது. அது என் மொழி ஏன்னா ஆரியம் என்னை இழிவானம்னு சொல்லுது. தமிழர்கள் இழிவானவர்கள், சமஸ்கிருதம் அதாவது ஆரியர்கள் உயர்ந்தவர்கள்னு ஆரியம் இனம் தெரியா சொல்லுது.
திராவிடம் இழிவானவர்கள்னு. அதுக்கு மேல அவர்கள் மொழி உயர்வானது, ஓ மொழி இழிவானது. தமிழர் இழிவானவன், அவன் பேசுற மொழி இழிவானது. அது கோயில் வழிபாட்டு கிடையாது. நாங்க உயர்வானவர்கள், எங்க மொழி மேன்மையானது. அதனால நாங்க தான் வழிபாட்டு மொழின்னு இன்னைக்கு வரைக்கும் போகுது. தமிழ்நாட்டுக்குள்ளார, தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ளார இவ்விடத்தில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர் அடிச்சிருக்குது. எவ்வளவு அசிங்கங்க. தமிழர் தான் இருக்கிறான் பூரா. இவ்விடத்தில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர்டே கலைஞர் வஞ்சி தான் வச்சாரு. அது கூட இல்ல அதுக்கு முன்னால. அது கூட கிடையாது தமிழ் வழிபாட்டுல. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒரு மொழி இன்னொரு மொழியை இழிவா பேசுது. இந்த ஞானக்கூத்தன் ஒரு கவிஞர் ரொம்ப நாளைக்கு முன்னால எழுதினார். இந்த மாதிரி தமிழ் உணர்வு, இந்த மாதிரி வந்து தமிழ் உணர்வு சார்ந்து பேசும்போது, இந்தி திணிப்புக்கு எதிராக பேசும்போது, சமஸ்கிருதத்தை பேசும்போது அவர் ஒரு கவிதை எழுதினார். தமிழ் தான் எனக்கும் மூச்சு, ஆனா இதை நான் பிறர் மேல் விட மாட்டேன். இதே மாதிரி பேசினார். இல்ல எத்தனை தமிழர்கள் இல்லங்க, சமஸ்கிருதம் அவர் வேண்டாம். சொன்ன கவிதையில தமிழ் தான் எனக்கு மூச்சு, ஆனா அதை பிறர் மேல் நம்ம இன்னமும் வேற மேல போய் விடுற மாதிரி தமிழ் உணர்வாளர்ல கேள்வி பண்றாராம் அவரு. தமிழ் மொழி, தமிழ் உணர்வுன்னு நம்ம சொல்றதை கேள்வி பண்றாரு. எவ்வளவு அபத்தமான, எவ்வளவு பொய்யான பேச்சு இது. தமிழ் தான் எனக்கு, எந்த தமிழ் யார் மேல மூச்சு விட்டுருக்கு? சமஸ்கிருதம் தான் ஏன் மூச்சு விட்டுருக்கு? மூச்சு விடாத அளவுக்கு மேல வந்து அமுத்திருக்கு. நீ பேசணும்னா அவர் பிறப்பால் ஆரிய சமுதாயத்தை சேர்ந்தவர். சமஸ்கிருதம் தான் எங்களோட பரம்பரை மொழி, அதை நாங்கள் பிறர் மேல் விடமாட்டோம், விடக்கூடாதுன்னு சொன்னாதான் நியாயம். நீ தலைகளை பிரட்டி போட்டு சொல்றல்ல, இது மாதிரியான கூறுகள் இருக்குல்ல. அதுல அவர் துணை முதலமைச்சர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. அவரோட ஸ்டைல்ல அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இங்க எத்தனை தமிழர்கள் வந்து சமஸ்கிருத மொழி வேண்டாம், எனக்கு வந்து தமிழ்லயே அர்ச்சனை பண்ணுங்கன்னு எத்தனை பேர் கேக்குறாங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல. கேட்கறாங்க இல்லைங்க. உங்களுக்கு வந்து மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க கிராமத்தில் தமிழ்ல தானே வழிபடுறாங்க. இந்த முறையில நீங்க வச்சிருக்கிறீங்க, கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க. சமஸ்கிருத மந்திரம் தான் செல்லுபடியாகும், இல்லைன்னா கடவுள் வந்து கோச்சுப்பாருங்கிற கண்ணோட்டத்தை உருவாக்குறீங்க. பழிக்காம போயிடுன்னு கண்ணோட்டத்தை உருவாக்குறீங்க. பக்தி சார்ந்து பயமுறுத்துறீங்க. உங்க அதிகாரத்துக்குள்ள வந்துட்டாலே ஆச்சாரம் கேடு கெட்டு கடவுளுக்கு தீட்டுன்றீங்க. அவ்வளவுதான், என்ன ஆயிருமோ தெரியாதும்பீங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா பாத்தீங்கன்னா பூகம்பம் வந்துருச்சு பண்ணிட்டீங்க, அனைத்து அரசியலம் பண்ணிட்டீங்க. பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் கோயில்ல போயிட்டாங்க சபரிமலையில, அதான் ஊர் மூழ்கிடுச்சுன்னு சொன்னாங்க தானே இவங்க. ஏதாவது பழி தூக்கி போடுவாங்க, மிரட்டுறது, அதுலதான் ஓடுது இவங்க வண்டி. அப்புறம் எப்படி கேட்பாங்க? அப்போ மொழி இன்னொன்னு தெரிஞ்சுங்க. சமஸ்கிருதம் இவ்வளவு சிறப்புன்னு சொல்றாங்கல்ல, அவர் ஏன் செத்த மொழி சொல்லலாம்? பேசுறதுக்கு ஆள் இல்ல, பேசுறதுக்கு ஆள் இல்ல. நீ இறை வழிபாட்டு வச்சிருக்கல, சமஸ்கிருதம் உயர்வுன்னு சொல்றவங்க சமஸ்கிருதத்துல பேசிக்கிறாங்களா? சமஸ்கிருதத்துல பேசிக்கிறாங்களான்னு கேட்கிறேன். சமஸ்கிருதம் தேவ பாஷை, அதுதான் சிறந்தது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னா, ஆத்துல நீ வந்து பேசுறது சமஸ்கிருதத்துல பேசுறியா இல்ல வந்து தமிழ்ல பேசுறியா? தமிழ்ல தானே பேசி ஆகணும். அப்ப சமஸ்கிருதத்தான் உயர்ந்தது, தமிழ் விட சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு சொல்றவங்களே சமஸ்கிருதத்துல பேசல. அப்ப செத்த மொழி தானே. நீங்க சொல்லுங்க. இல்ல வழக்குல இல்லாத எனக்கு மொழி, சமஸ்கிருதம் தெரியாதுங்க. வழக்குல இல்லாத மொழி முதலமைச்சருக்கு சொல்லிருக்கலாம். தெரியாதுங்க. நான் சொல்றேன், முதலமைச்சருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. நான் என்ன சொல்றேன், சமஸ்கிருதத்தை படிச்சவங்க, சமஸ்கிருதத்துல படிச்சுட்டு அர்ச்சகரா இருக்கிறாங்கல்ல கோயில்ல, அவங்களே தமிழ்ல தானே பேசுறாங்க. வெளியில வந்து கேட்கிறாருல, வந்து மந்திரம் சொல்லி வீட்டுல, அவங்க வீட்டுல சாப்பிட்றது பேசுறது, மனைவி கிட்ட பேச, குடும்பத்தை பேசுறது தமிழ்ல தான் பேசுறாங்க. அப்ப நீங்களே பேசுற செத்த மொழி தானே. இங்க வந்துட்டு நீ வந்து மந்திரம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கேட்கற, மண்ணை வந்துட்டு எல்லாம் மந்திரம் சமஸ்கிருத மந்திரம் சொல்ற, ஆனா உட்காந்துருந்தா நீ தமிழ் தானே கேட்கற. உன் தோப்பனார் பேர் சொல்லுங்க, அதையும் சமஸ்கிருதம் கேட்க வேண்டியதானே. ஏன்னா சமஸ்கிருதம் நீ படிக்கக்கூடாது. அப்ப அந்த கண்ணோட்டம் இருக்கு. அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார். நடைமுறையில் இல்லை. சமஸ்கிருதத்துல வந்து இலக்கியங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் குறை சொல்லல. நடைமுறை பேசு, நீயே பேசல சமஸ்கிருதம் தெரிஞ்சவனே, அப்ப செத்த மொழிங்கிறது அதுதான் செத்த மொழி. அதைத்தான் அவர் சிம்பிளா சொல்லியிருக்கிறாரு. சமஸ்கிருதம் தெரிந்தவர்களே சமஸ்கிருதம் பேசுறது இல்ல. இன்னும் சமஸ்கிருதம் தான் உயர்வுன்னு தெரிஞ்சவங்க யாரும் சமஸ்கிருதம் படிக்கவும் இல்லை. நிறைய பேர் இங்கிலீஷ் தான் படிச்சாங்க. எல்லாரும் சில்வர் டங்க் தான் வந்தது. யாராவது சமஸ்கிருதம் படிச்சவங்க இருக்கிறாங்களா? சமஸ்கிருதம் உயர்ந்த மொழின்னு எண்ணம் இருக்கும், ஆனா ஏன் நீ சமஸ்கிருதம் படிக்கல? சமஸ்கிருதம் லட்சியம், ஆங்கிலம் நிச்சயம். அதனால தான் இங்கிலீஷ் படிச்ச. அதனால தான் எல்லா முதலாளித்துவ சமூகத்தோடு வெள்ளக்காரனோடு இருக்கும்போதே மேல்மட்டத்துக்கு அதிகாரியா வந்தது, வெளிநாடு போனதெல்லாம் அது வந்தது. சமஸ்கிருதம் படிச்சா போக முடியாதுன்னு இங்கிலீஷ் படிச்சாங்க. ஆனா சமஸ்கிருதத்தை உயர்வா கருத, அதுதான் நமக்கும். அதை நம்ம சொல்றோம். நீ இங்கிலீஷ் மட்டும் சமஸ்கிருதத்தை திட்டி பேசுற, இங்கிலீஷ் மட்டும் ஆதரிக்கிறனா, நீயே படிக்கல சமஸ்கிருத்திய. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இங்கிலீஷை நாங்க படிக்கிறோம். உங்களுக்கு எப்படி சமஸ்கிருதம் லட்சியமோ அது மாதிரி தமிழ் எங்களுக்கு லட்சியம், ஆங்கிலம் எங்களுக்கு நிச்சயம். உனக்கு ஆங்கிலம் லட்சியம் நிச்சயம், எனக்கும் ஆங்கிலம் நிச்சயம். உனக்கு சமஸ்கிருத லட்சியம், எனக்கு தமிழ் லட்சியம். அப்ப வேலை வாய்ப்பு ஆங்கிலத்துல, கல்வி, மருத்துவம் எல்லாமே இருக்குன்னா ஆங்கிலத்துல நாங்க படிக்கிறோம். அப்ப தெளிவா தான் இருக்கிறோம் நாங்க. நீங்க என்ன பண்றோம், உடனே கொண்டாந்து அதை பக்தியோட சேர்த்துறது, மொழியா தான் பாக்குறோம். அது என்ன பண்ணுவோம், இந்து மதத்தோட ரிலேட் பண்ணி பேசுறதுங்கிறது திட்டமிட்டு இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு பல இலக்கியங்கள் இருக்கலாம், தமிழுக்கும் பல பேருக்கு தமிழ் அறிஞர்கள் தமிழில் இல்லாததா, தமிழில் சங்கத்தமிழ் இருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, அதுல சிலப்பதிகாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கூட இல்லை. தமிழோட சிறப்பு அது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். திரும்ப திரும்ப அதை நான் சொல்றேன். அது இலக்கியம் எல்லாத்துலேயும் தான் இருக்குது, இதுலேயும் தான் இருக்குது. சமஸ்கிருதம் நிறைய இலக்கியங்கள் இருக்குது, அதோட மொழிபெயர்ப்புகள் தமிழ்ல நிறைய இருக்குது. அதை பார்த்த இலக்கியங்கள் ராமாயணம்லாம், அதெல்லாம் கம்பராமாயணம்லாம் இருக்குது. ஆனா தமிழோட சிறப்பு என்ன? சமஸ்கிருதத்தை விட தமிழ் சிறப்பானது நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா,
இன்னைக்கும் தமிழ் உருவான காலத்திலிருந்து இன்று வரை தமிழை வாழ வைப்பது இலக்கியங்கள் அல்ல, இலக்கணங்கள் அல்ல, எளிய கிராமப்புறத்தில் இருக்கிற உழைக்கும் மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி தமிழ் பேசினார்களோ அதுபோல் இன்றும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் கொச்சையான வடிவத்தில் எழுத படிக்க தெரியாத மக்கள் தமிழ் பேசுகிறார்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் தமிழை வாழ வைக்கிறாங்க. அதனால தான் அது என்னது உயிர்ப்பான மொழி. இலக்கியத்தால் தமிழ் உயிர்ப்பான மொழி அல்ல, அது மக்கள் மொழி. சமஸ்கிருதம் ஏன் செத்த மொழியா இருக்குது? அதுல இலக்கிய வளம்லாம் இருக்குது, படிச்சவன்லாம் இருக்கிறாங்க. ஏன் இல்ல? அங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. இங்க இலக்கிய வழக்கம் எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா பலாயிரம் ஆண்டுகளாக கிராமப்புறங்கள்ல கைமாத்தி சமஸ்கிருத கலப்பு கூட இல்லாம கொச்சையாக கிராமப்புறங்கள்ல பேசுறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் தான் தமிழை வாழ வைக்கிறார்கள். சங்க இலக்கியமோ அல்லது கம்பராமாயணமோ மற்ற இலக்கியங்களோ இலக்கணங்களோ தமிழை வாழ வைக்கல. அது உலகம் முழுக்க எல்லா மொழிக்கும் இருக்குது அந்த அந்த செவ்வியல் வடிவம். ஆனா அதனால மட்டும் அந்த மொழிகள்லாம் சிறப்பு கிடையாது. லத்தீன் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் சிறப்பு கிடையாது. இன்னைக்கும் பேசப்படுகிற மொழிங்கிறது தமிழ் தான். அது உழைக்கும் மக்களின் மொழியாக இன்னும் இருக்குது. அதனால தான் அது சிறப்பான மொழி, உயிர்ப்பான மொழின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் நம்ம துணை முதலமைச்சர் அதை சிறப்பா சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து ஐடியாலஜிக்கலா இயங்குறத பார்க்க முடியுது. குறிப்பா அறிவு திருவிழாவில இருந்து அதற்கு முன்னதாக சனாதனம் வந்து ஒரு டெங்கு போல அப்படின்னு அதை அழித்தொழிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பேசுனதுல இருந்து இப்போ வரைக்குமே செத்த மொழின்னு சமஸ்கிருதம்னு பேசுனது வரைக்குமே ஐடியாலஜிக்கலா இயங்குறாரு ஒரு பக்கம். இன்னொரு தரப்பு எதிர்த்தரப்புல தாவேக்கா அவர் வந்து நாங்களும் ஐடியாலஜிக்கலா தான் இயங்குறோம், நாங்களும் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு வரோம், இதை விட என்ன ஐடியாலஜி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பேட்டியை ரொம்ப அழகா நம்ம கொண்டு போனோம். உங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லி முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவரை பத்தி பேசி தான் அதை முடிக்கணும்னு விரும்புறதுனால அந்த பேட்டி அவரை தற்குறின்னு சொல்லிட்டோம். இன்னொன்று அவர் திரும்பி திரும்பி அவங்க கட்சிக்காரங்களை தொண்டர்களா ரசிகர்கள்லாம் தற்குறின்னு சொல்லிட்டோன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. அவங்க தொண்டர்களையோ அவங்க கட்சி ரசிகர்களையோ நம்ம தற்குறின்னு சொல்லலை, அவரை தான் தற்குறின்னு சொல்றோம். அவர் பழி தூக்கி போடுறாரு. அவர் தற்கூரி என்பதற்கு அவரோட பேச்சுகளே உதாரணம். அதனால இதுக்கு மேல அதை நம்ம பேச வேண்டியதில்லை. இவ்வளவு நேரம் நீங்க அந்த ஆளை பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையேங்கிறது மகிழ்ச்சியா பேட்டியை முடிச்சுக்கலான்னு பார்த்து நீங்க கேட்டு முடிக்கிறீங்க. இல்ல களத்துல மக்கள் நீங்க உதயநிதியா பேசணும்ல, விஜயா அப்படின்னு நீங்க அவரோட அதை ஒப்பிட வேண்டாம். உதயநிதியோட அவரை நீங்க ஒப்பிட வேண்டாம். அவர் பேசின விஷயமோ அவரு செயல்படுற இந்த அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தியிருக்கிறாரு. இவ்வளவு நூற்றாண்டுகள்ல எந்த கட்சியில ஒரு தேர்தல் கட்சியில நூலகம் ஒரு புத்தக கண்காட்சி எந்த கட்சி நடத்தியிருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சி கூட நடத்தினது இல்லைங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாருக்கும் படிக்கிற பழக்கம் உண்டு, எல்லாமே இப்போ பண்றாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில கூட இப்படி ஒரு ஒரு 10 நாளைக்கு ஒரு புத்தக திருவிழாவை ஒரு திமுகவின் இளைஞர் அணியை சேர்ந்தவர் நடத்தியிருக்கிறாரு. இதுக்காக கலைஞர், அண்ணா போன்ற பெரிய மேதைகள், பெரியார் எல்லாருமே இருந்த பெரிய மேதைகள்லாம் இருந்த ஊர்ல அவங்க கூட நடத்தலைங்க இதை. அவர் நடத்தியிருக்கிறாரு. வள்ளுவர் கோட்டம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க, அதனாலே நடத்தினேன். அது வேற. ஒரு புத்தக திருவிழாவை ஒரு தேர்தல் அரசியல் கட்சி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இது மட்டும்தான். அதை நடத்துனது உதயநிதி ஸ்டாலின் தான் நடத்தியிருக்கிறாரு. அவரோட நீங்க கொண்டாந்து நானே சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து தற்கூரிய சேகரிங்க.